பிக் பாஸ்ல கமருதீனோட ஃபேமிலி பாருக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப எல்லாருக்குமே எழுந்திருக்கும். ஏன்னா, அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க்ல நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அப்படின்னா, அது பாரு மற்றும் கமருதீனோட குடும்பம். இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல வருவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, ஒரு நாளைக்கு முன்கூட்டியே பாருவோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்த பாருவோட அம்மா விஜே பார்வதிய எப்படி பார்க்க போறாங்க? கமருதீன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? அவங்களோட காதலுக்கு கிரீன் சிக்னலா, ரெட் சிக்னலா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா? உள்ள வந்திருக்கக்கூடிய விஜே பார்வோட அம்மா நாம எல்லாரும் எதிர்பார்த்தத விட டோட்டலி அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிட்டாங்க. கமருதீன் கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் கமருதீன் கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விழிமயத்தோட இருக்கணும். அதாவது கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நல்லபடியா நீங்க அதே வாக்குல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய பாருகிட்ட நீங்க லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமும் இருக்கணும். ஏன்னா இது வேற, வெளி உலகம் வேற. அங்கேயும் நீங்க இதே மாரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது, விஜே பார்வோட அம்மாக்கு இந்த காதல்ல முழு முழு சம்மதம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க சைட்லேருந்து இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வர கிடையாது. ஒரு பக்கம் சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஆனா இதே நேரம் கமருதீனோட ஃபேமிலி இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல. அவங்க எப்படி பார்வ பார்க்க போறாங்க? கமருதீன பார்க்க போறாங்க? அவங்க இந்த காதலுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்க போறாங்க? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கமருதீன் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, "என் அக்கா தான் எனக்கு பயம். மத்தபடி எந்த பயமும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஸோ கமருதீனோட அக்கா வந்தாங்கன்னா, விஜய் பார்வோட இப்ப இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் சைட பார்க்க போறாங்களா? இல்ல இதற்கு முன்னாடி வந்துட்டு இவன் தப்பானவன் அப்படிங்கிற மாரி போர்ட்ரே பண்ண ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்து கமருதீன்ட்ட சொல்லி இது வேணாம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும். ஒரு பக்கம் பார்வோட அம்மா வந்தாங்கன்னா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பட் கடைசியில அது எல்லாமே வேற மாரி முடிஞ்சிருச்சு. அதனால கமருதீனோட ஃபேமிலிய கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதேபோல இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் உள்ள வந்திருக்காங்க. அது அரோராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ். குறிப்பா அவங்களோட நண்பர்களும் அண்ணனும் உள்ள வந்திருந்தாங்க. உள்ள வந்திருக்கக்கூடிய அவங்க நண்பர்கள் அரோராவ பார்த்து ரொம்ப சூப்பரா நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது, "நீ ஏன் வந்துட்டு போன ஒருத்தர பத்தியே பேசிட்டு இருக்க? அவங்க போனா அதுல உனக்கு என்ன காரணம்? மக்களுக்கு பிடிக்கல அனுப்பிட்டாங்க. நீ இதுல எந்த வகையில காரணமா இருப்ப? ஒழுங்கா இதுக்கப்புறம் உன்னோட கேம பாரு. இப்ப நீ கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்க. தப்புனா தப்புங்கிற, சரினா சரிங்கிற. எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மொதற்கொண்டு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது பத்தாது. கேம்ல உன்னோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பிசிக்கல் டாஸ்க் இதுக்கப்புறம் பயங்கரமா விளையாடு. டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்றத பாரு. கண்டிப்பா நீ டாப் 5க்குள்ள வருவ." அப்படிங்கிற மாரி பூஸ்ட் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அரோராவோட கேமுமே சமீப காலமா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க டாப் 5ல வருவாங்களா? அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரோரா டாப் 5ல வருவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.